ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 9வது மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்தின் நிகழ்ச்சி வாயிலங்களை சந்திப்பதில் கற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தினை வாசிக்க கேட்போம். ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பர்வதத்தில் இருந்தும் வந்தார். சேலா, அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவர் துதியினால் பூமி நிறைந்தது. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இங்கு நாம் இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் இது. அங்கே ஆண்டவர் என்ன செய்தார்? வந்தார், அதனால் அங்கே தந்தார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் மீண்டும் வருவார், ஆசீர்வாதங்களை தருவார். தேவன் எங்கெல்லாம் வந்தாரோ அங்கே எல்லாம் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வீட்டிலும் வியாபாரத்திலும் தொழிலிலும் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் செய்கிற கையின் பிரயாசங்கள் ஆண்டவர் ஏற்கனவே வந்தார். இதுவரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தந்தார். அப்படியல்ல, இனிமேலும் அவர் என்ன செய்வார்? அவர் வருவார். தொடர்ந்து ஆசீர்வாதங்களை நன்மைகளை உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார் என்பதை நான் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. இங்கே ஆபகுக்கு சொல்லும்போது சொல்கிறான், அவர் வந்தபடியினாலே அங்கே என்ன செய்ததாம்? அவருடைய மகிமை வானங்களை மூடி. ஒரு கிரியை அங்கே நடக்குது. இப்போ ஆண்டவர் எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கெல்லாம் ஒரு கிரியை நடக்கிறது. அவர் பூமியில் பிறந்தபோது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டதான வார்த்தை என்ன? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த பூமியில் இயேசு பிறந்து வந்தபோது சொல்லப்பட்டதான ஒரு அற்புதமான வேதவசம் என்ன சொல்லப்பட்டதான்? வாசி கேட்போம். பயப்படாதிருங்கள். எதற்கு நீ பயப்பட வேண்டாம். இப்போ இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய நீ எதை குறித்தோ நீ பயந்து நீ மனதில் குழம்பி இருக்கிற இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு கர்த்தர் ஒரு நாள் வந்தார். இப்போவும் அவர் வருவார். நீ கூப்பிட்டா அவர் என்ன செய்வார்? வருவார். அதாங்க சொல்லப்பட்டது. இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சமாதானத்தை சந்தோஷத்தை உண்டாகக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்போ ஆண்டவர் வரும் பொழுது அவரோடு சேர்ந்து என்ன வருகிறனா? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறதான ஒரு நற்செய்தி. அப்போ ஆண்டவர் வந்தார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த பூமியில் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டானது, சமாதானம் உண்டானது, சந்தோஷம் உண்டானது, மகிழ்ச்சி உண்டானது. இந்த இயேசு வந்து அவர் பிறந்து வளர்ந்தபோது பார்த்திங்கன்னா 30வது வயதுலேருந்து பார்த்திங்கன்னா அவர் தேடி வந்த அத்தனை பேருக்கும் நன்மை செய்தார். குருடனுக்கு பார்வை கொடுத்தார், செவிடனை கேட்க செய்தார், முடவனை நடக்க செய்தார், பிசாசின் பிடியில் ஆகப்பட்டவர்களுக்கு சுகம் கொடுத்தார், மரித்து போனவனே என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினா மரித்து போன சிறுவனை உயிரோடு எழுப்புகிறத பார்க்குறோம். காற்றையும் கடலையும் அவர் எங்கே வந்தாரோ அங்கே எல்லாம் அவர் என்ன செய்தார்? நன்மைகளை செய்துக்கிட்டே இருந்தார். அதனால் கடந்த நாள் முதல் அவர் வந்து நமக்கு அற்புதம் செய்தவர். இந்த நாளிலும் வருவார். தொடர்ச்சியான நாட்களில் நம்ம கூட என்ன செய்ய வருவார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில் இருக்கிற நாளில் இனி ஒரு நாள் அவர் இப்போ ஒரு பரவம் போயிட்டார், மீண்டும் வருவார். அப்போ வரும்போது அவர் நம்ம என்ன செய்வார்? அதைத்தான் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும்போது பார்த்திங்கன்னா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசம். வாசிக்க கேட்டு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா, பிதாவிட்டு அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படியாக நான் வந்து உங்களை அழைத்து சொல்வேன். நான் அருமையான தேவனுடைய எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அவர் வந்தார், நமக்கு சமாதான ஆசீர்வாதங்களை தந்தார். மீண்டும் வருவார், நித்திய ராஜ்யத்தை நமக்கு என்ன செய்வார்? தருவார். அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த வாரத்தின் வேலைகளை, படிப்பை, தொழில்களை துவங்குங்கள். கர்த்தர் நன்மையான நீ தருவார். நல்ல பிதாவே, நீர் வந்து ஆசீர்வாதங்களை தந்தீர். இன்னும் வந்து மீண்டும் நீர் வருவீர், எங்களுக்காக வைத்திருக்கிற ஸ்தலத்தை எங்களுக்கு தருவீர் என்கிற நம்பிக்கைகளே ஆண்டவரே எங்களை நீர் தாங்கி நடத்துகிறபடினாலே சோதரர். அந்த நம்பிக்கைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எதற்கும் நாங்கள் அடிபணியாமல் உம்மை விசுவாசித்து ஓட கிருபைத்தார். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதா. ஆமென். God bless you. நாளை காலை அனுதின கண்மலை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.